நான் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். பாருங்க, நான் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியால் 3.5 வருஷம் கூட இருந்தவங்க என்ன செய்றாரு, நான் பிதாவின் இடத்துக்கு போறேன், என்னை கொஞ்ச காலம் காண மாட்டீர்கள், மறுபடியும் பின்பு கொஞ்ச காலம் காண்பீர்கள் என்று தங்களிடம் சொல்லுகின்ற பொழுது அவங்க அதுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. ஆனா இந்த அர்த்தம் அவங்களுக்கு என்ன செய்யல, புரியவில்லை. 3 வருஷம் நம்மளோட இருந்தாரு, மணி அடிச்சா சோறு மாதிரி கூட போயிட்டு இருந்தாரு, எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு, பார்த்துக்கிட்டாரு. ஏசு கூட போனதால சீடர்களுக்கு ஏதாவது குறை இருந்துச்சா? குறை கிடையாது. மாமிக்கு ஜுரம் இல்லை, விட்டு போனா அவர் சுகமாக்கிட்டாரு, டாக்டர் மாதிரி பேரு. ஆக எந்த குறையும் கவலையில்லாம இருந்தவங்க என்ன சொல்றாரு, நான் பிதாவின் இடத்திற்கு போகப்படுகிறால் என்னை கொஞ்ச காலம் காண மாட்டீர்கள், அப்புறம் மறுபடியும் பின்பு கொஞ்ச காலம் காண்பீர்கள் என்று தங்கள் சொல்லுகின்ற கருத்து என்ன என்று சொன்னாரு. பேசிக்கொண்டாங்க. பாருங்க 19 வசனம் படிங்க. அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களோ? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். பாருங்க, இங்க ஆண்டவர் சொல்றாரு. அதனால தான் பாருங்க, மற்ற காரியங்களை குறித்து பாருங்க, ஒரு ஏதாவது ஒரு விளையாட்டு போட்டி மற்ற இதெல்லாம் ஒரு குழு கேட்டோம்னா மக்கள் சரியா சொல்லிடுவாங்க. ஆனா வேதத்தை குறித்து கேட்கும்போது அதுல வெளியே தெளிவு வரமாட்டேங்குது. இங்க ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு அது என்ன செய்யல, விலகிக் கொள்ள முடியல. நான் கொஞ்ச காலம் இருப்பேன், அப்புறம் மீண்டும் கொஞ்ச காலம் கழிச்சு நான் வருவேன் அப்படி சொல்றாரு. அதெல்லாம் அவங்க என்ன செய்ய முடியல, புரிந்து கொள்ள முடியலை. ஹல்லேலூயா. அதுக்காக நமக்கு பரிசுத்த ஆவியானவர் அவசியமாக இருக்கிறார். இங்க 3 காரியத்தை 20வது வசனத்தில் சொல்கிறார். ஒன்று விளக்கம், அது என்ன சொல்றாருனாக்க எக்ஸ்பிளனேஷன், அந்த எக்ஸ்பிளனேஷன் உதாரணத்தை கொடுக்கிறார். இரண்டாவதாக an illustration, மூன்றாவதாக prediction, என முன் அறிவிப்பை கொடுக்கிறார். என்னக்க என்னை சிலுவையில் அறையும் போது துக்கப்படுவீர்கள், அழுது புலம்புவீர்கள் என்று சொல்கிறாரு. ஆனாலும் 3வது நாள்ல உங்கள் துக்கம் எப்படியா இருக்கும், சந்தோஷமாக மாறும். இது அவங்களுக்கு என்ன செய்யல, விளங்கவில்லை. என்ன ஏதோ சொல்றாரு, டூ மச்சா ஏதோ சொல்லிட்டு இருக்காரு, என்ன சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யல, புரியவில்லை. பாருங்க, நெப்போலியன் போனபாட் என்ன செய்யறாருனாக்க, நெப்போலியன் போனபாட் கடைசியாக யுத்தம் பண்ணினது ஜெனரல் வெலிங்டன். ஜெனரல் வெலிங்டனோட போராடிய பொழுது அவர் யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தில் யுத்தம் முடிந்து அவர்கள் திரும்பி கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய தேசத்திற்காக. ஜெனரல் வெலிங்டன் திரும்பி கொண்டிருக்கிற கப்பல் வந்து கொண்டிருக்கிறாங்க. கப்பல் வருகின்ற பொழுது அங்கே பார்த்தீங்கன்னாக்க ஜனங்கள்லாம் இந்த யுத்தத்தில் யார் வெற்றி பெற்றாங்க என்று அறியும்படியாக அங்கே கடற்கரையில் காத்து கொண்டிருக்கிறாங்க. கடற்கரையில் காத்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த கப்பல் வருகிறது. கப்பல் கடற்கரை வர முடியாத தூரத்தில் தான் இருக்கும். தூரத்தில் இருக்கின்ற பொழுது அங்கே கப்பல் ஒரு பெரிய பேனர் எழுதப்பட்டிருக்கிறது, வெலிங்டன் என டிஃபிட்டட் அப்படின்றது. ஆனால் ஒரு பெரிய மேகம் இது லேசாக தெரிஞ்சோட ஒரு பெரிய மேகம் என்ன செஞ்சிச்சு, ஒரு மஞ்சள், அந்த மேகம் என்ன செஞ்சிச்சு, மறைச்சிச்சு. தூரத்தில் கப்பல் இருந்துச்சுல. அப்போ சாயங்கால நேரம் ஜனங்கள்லாம் பார்க்குறாங்கன்னா வெலிங்டன் டிஃபிட்டன் போட்டு அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியல சொல்லிட்டு கப்பல் மூடி போச்சு, இருட்டாகி போச்சு, தெரியல. ஜனங்கள் எல்லாம் ஐயா நம்முடைய ஜெனரல் வெலிங்டன் நெப்போலியன் இந்த தோல்வி அடைஞ்சிட்டான்னு சொல்லி ஒரே அழுக. மக்கள் ராத்திரி பூரா அழுக, ஒரே சோகம். நம்முடைய இராணுவ ஜெனரல் ஏதாவது செஞ்சாரு, தோல்வி அடைஞ்சிட்டான்னு சொல்லி எல்லா ஜனங்கள் துக்கத்தில் இருக்கிறாங்க, தேசம்லாம் துக்கத்தில் இருக்கிறாங்க. அப்பொழுது துக்கம் இருக்கும்போது காலையில் விடிஞ்சு போச்சு. ஜனங்கள் போய் திரும்பி போய் கரையில் நின்று பார்க்குறாங்க. இப்பொழுது நல்லா அந்த சூரியனுடைய வெளிச்சத்திற்கு கப்பல் நன்றாக தெரியுது. கப்பலில் வைத்திருக்கிற பேனரு நன்றாக தெரிகிறது. அதில் என்ன போட்டிருக்குனாக்க, வெலிங்டன் டிஃபிட்டட் தி எனிமி அப்படின்னு போட்டிருக்கு. அந்த பின்னால் போட்டிருக்க மக்களுக்கு போல தெரியாதவங்க இப்பொழுது பெரிய என்ன உண்டாகிறது, பெரிய ஆர்ப்பாட்டம். அந்த வெலிங்டனுடைய அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, ஆர்ப்பரித்து கொண்டாடினாங்க. ஹல்லேலூயா. அதே போல இந்த சீடர்களுக்கு ஏன்னாப்பா நான் இருப்ப கொஞ்ச நாள் இருப்பேன் அப்படி திரும்ப வந்துருவேங்கிறது என்ன செய்யல, புரியல. ஏன்னா அவங்களுக்கு அதனாலதான் பார்த்தீங்கன்னா இப்போ எம்மா ஒரு சீடர்கள் பேசினார், அவருடைய குருடரா இருந்தாங்களே இல்லை, மனக்கண்கள் குருடா இருந்தது. ஒரு பாட்டு போடும் போதுங்களா, அவருடைய கண்களை திறந்தார், அப்பமிட்டு கண்களை திறந்தார். அதனாலதான் திருவிருந்து கொடுக்கின்ற பொழுது நம்ம சந்தோஷப்படணும்னு சொல்ல. ஏன்னா சிலுவை மரணத்திற்கு முன்பாக அவங்களுக்கு ஒன்றும் புரிந்துக்கல, சிலுவை மரணத்துக்கு அப்புறமாக இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படின்ற ஆண்டவர் விலைக்கு சொல்றாரு. அப்பொழுது அவருடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரிந்தது. ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசு என்ன பண்ணிருக்காரு, நமக்காக சிலுவையிலே மரணம்
மரணத்தின் கூரை ஒழித்திருக்கிறாரு. மரணமே உன் கூரை எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி, ஏன்னா அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். அதனால தான் உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும் என்று 16:20 சொல்கிறார் என்று பார்க்கும். ஹல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது ஏன்னா ரத்த சாட்சி அல்ல, ரட்சகருடைய மரணம். ஹல்லேலூயா. அவர் ரட்சகருடைய மரணம் நம்ம ரட்சிப்புக்காக. அவர் மரித்து உயிரோடு எழுந்தாம் என்றா பாவ மன்னிப்பு மீட்பு இல்லை நமக்கு. ஏன்னா கிறிஸ்தவ மார்க்கத்துடைய நம்பிக்கை இல்லாமல் போயிருந்திருக்கும். அவர் உயிரோடு எழுந்ததுனாலே நமக்கு பாவத்திலிருந்து ஒரு மீட்பு உண்டு என்று நம்ம அதை அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமா இருக்குது. அதனால தான் பாருங்க, இந்த வெளிப்பாடு வந்தா பிறகு இயேசுவை அறியேன் என்று மறுதலித்தேன் என்று சொல்லக்கூடிய பேதுரு இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே என்ன சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 2:15 ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். முன்னால என்ன இவர் அறியேன் என்று சத்தியம் பண்ணவர் என்ன சொல்றாரு? யாரை கொலை செஞ்சாங்க? ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். இந்த வெளிப்பாடு எப்படி கிடைச்சது? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. மார்க் 11:69 என்ன சொல்றாரு? இந்த மனுஷனை அறியேன் என்று சொல்றாரு. ஆனால் இப்பொழுது இந்த ஜீவாதிபதியை கொலை செய்ததுக்கு நாங்க சாட்சி என்று பேதுரு சொல்லுகிறார். முன்னால விலங்குகளை இப்ப என்ன செஞ்சிருச்சு? சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு என்ன விளங்காம இருக்கும்? சத்தம் போட்டு முன்னால விளங்கவில்லை, இப்ப எப்படி இருந்துச்சு? விளங்கி விட்டது. ஏசாயா 53:10 கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. நான் உட்பிரேட் அன்னைக்கு சொன்ன பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணம் பாருங்க, பிதாவானவரே அவரை சிலுவையிலே அறையும்படியாக என சித்தமாக இருந்தார். ஹல்லேலூயா. அவர் விருப்பம் இல்லை, ஆனால் பிதாவானவரே அவர் அடைய சித்தமாக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் யாரோ அடிச்சுட்டாங்க, பிடிக்காதவங்க அப்படி இல்லை. அவருடைய மரணம், இயேசுடைய ஜீவனை யாரும் எடுக்க முடியாது, எடுப்பதற்கு அதிகாரம் கிடையாது. பிதாவானவரே அடிக்கும்படியாக செய்தாரு. ஏனென்றால் மனுக்குலத்திற்கு மீட்பு மனுஷன்தான் அது பிசாசுக்கு ஒப்பு கொடுத்தான். அதனால தான் கடவுளே மனுஷனாக மீண்டும் அடிசணும் அதை பிசாசு இடத்துல பிடி மனுஷன் கொடுக்க வேண்டும் என்று பிதாவானவரே இயேசுவை என்ன நொறுக்குவதற்கு சித்தமாக ஆனார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப யூதர்கள் சிலுவையில் அறையவில்லை, பிதாவானவரே அவரை ஒப்பு கொடுக்கும்படியாக மாறினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினால் நம்ம நினைச்சிருக்கோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 6:20 பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 6:20 பவுல் என்ன சொல்கிறாரு? கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். புரியுங்களா? அப்ப இந்த பவுல் பாருங்க, நியாயப்பிரமாணத்தில் தேர்ந்தவர். ஹல்லேலூயா. பவுல் பாருங்க, பவுல் பெரிய பணக்காரனுங்க. அவங்க அவனுக்கு எத்தனையோ கப்பல்கள், அவங்க அப்பா கப்பல் கூட பெரிய அதிகாரி. புரியுங்களா? அவன் 3 PhD முடிச்சு பட்டத்தை முடித்தவன். இதில் நியாய பிரமாணத்தில் பழைய காரியம். அப்படிப்பட்டவன் இந்த கிறிஸ்துவை நியாய பிரமாணத்தில் யாரோ ஒரு ஆள் வந்திருக்கிறான், அவர் போய் கடவுள்கிட்ட போய் கும்பிட்டு இருக்காங்களா, அவருடைய போதனையில் கேட்டுக்கொண்டிருக்காங்களா சொல்லிட்டு அங்க சென்ற மக்களை விரட்டி அடித்து கொன்றவர் யாரு? பவுல். விரட்டி அடித்து கொண்டவர்களுக்கு உறுதுணையா இருந்தவர் ஸ்தேவான் இருக்கல்ல, ஸ்டீவன் கொள்கின்ற பொழுது அவனுடைய அங்கே காவல் காத்து கொண்டவர் யாரு? பவுல். அப்படிப்பட்ட பவுல் இப்பொழுது என்ன சொல்றாரு? ஏன்னா அப்படிப்பட்ட பவுல் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. முன்னால விளங்காம இருந்துச்சு, இப்ப என்ன செஞ்சிருச்சு? விளங்கிருச்சு. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே எல்லா காரியங்களும் என்ன செய்யுது? விளங்க ஆரம்பிக்கின்றது. என்ன சொல்றாரு? நான் இப்ப சிலுவை குறித்தே நான் மேன்மை பாராட்டுறேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில என்னென்ன காரியங்கள் செய்திருக்காரு 1 கொரிந்தியர் 15 படிச்சு பாருங்க. பவுல் அவ்வளவு காரியங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார். ஏன்னா சிலுவையை நம்ம இயேசு அப்புறம் உயிரோடு எழும்பலனாக்க இந்த கிறிஸ்துவ போதனைகளே பொய்யாய் போயிருக்கும், நான் பொய்யான கடவுளை குறித்து நான் சொல்லியிருப்போம் சொல்லிட்டு தெளிவாக சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதனால தான் மரியாள் பார்க்கிறா, இயேசு இங்கே இல்லை. அதான் பெஸ்ட் நியூஸ். ஏன்னா அந்த கல்லறை எப்படியா இருக்கிறது? திறந்த கல்லறையாக இருக்குது. ஹல்லேலூயா. இந்த திறந்த கல்லறையில நம்ம ஓரல் ராபர்ட்ஸ் போய் பார்த்துருக்கிறேன். போய் பார்க்கும்போது எம்டியா இருந்திருக்கு. இயேசு இங்கே உயிரோடு இல்லைன்னு சொன்னோன்னு அந்த இடத்துல அழுது அப்படியே புரண்டாராம். ஆண்டவரே உயிர்த்திருந்த வல்லமை சரீரத்துக்குள்ள இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா. அப்படியே பல மணி நேரம் ஜெபித்த பொழுது, ஏன்னா அப்படி ஒரு பெரிய மின்னலை போல ஒரு சரீரத்துக்குள்ள வல்லமை வந்ததான். வெளியே வந்தாரு, ஒத்த காலில் நின்று அந்த வாட்ச்மேனை தொட்டாரு, கால் என்ன செய்தது? உருவானது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் உயிர்த்திருந்த வல்லமைக்கு அவ்வளவு அவர் வல்லமை இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சரி, 11:21 பாருங்க. 11 யோவான் 16:21
ஸ்திரீக்கு பிரசவ காலம் வந்திருக்கின்ற பொழுது அவள் துக்கமடைந்திருக்கிறாள். பிள்ளை பெற்றுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். பாருங்க, இங்க ஒரு காரியத்தை இல்லஸ்ட்ரேஷன் சொல்றாரு. ஏன்னா பிள்ளை பிரசவ காலம் அது வேதனை அலறலாக இருக்கிறது. பிரசவ வேதனை அங்கிருந்தோ அங்கிருந்து பிரசவ வேதனை எப்படி இருந்துச்சு அது 3வது அதிகாரத்துல 16 நம்ம பார்க்கலாம். அப்ப பாவம் வந்த உடனே இருந்துச்சு பிரசவ வேதனை வந்தது. அப்ப வேதனை என்பது மனிதன் பாவம் செய்து விட்டான், அதனால் என்ன உண்டாகிறது? வேதனை உண்டாகிறது. அப்ப பிறந்திருக்கக்குள்ளே கூட ஒரு ப்ராப்ளத்தோடு இந்த பாவத்தோடு பிறக்கிறது, அதான் அந்த வேதனை. ஏன் அந்த பிரசவ நேரத்தில் இந்த வேதனை? இந்த பிள்ளை ஆதாம் மூலமாக ரத்தத்தில் என்ன உண்டாச்சு? பாவம் வந்தது. அந்த பாவத்தின் மூலமாக பிறக்கிறது என்பதற்காக அந்த வேதனை அந்த அது தெரிகிறது. அப்ப பாருங்க, இயேசு இந்த உதாரணத்தை சொல்கிறாரு. கற்பத்தில் இருக்கும் போது அதை பிறக்கின்ற பொழுது வேதனை உண்டாகிறது. அப்படின்றால் இயேசு கிறிஸ்து அவர் இந்த வேதனைப்பட்டு அவர் மறித்து மீண்டும் நினைச்சாரு உயிரோடு வர. அதே போல இந்த மனுக்குலத்திற்கெல்லாம் இயேசு நினைச்சாரு அவர் முதற் பலனாக முதலிலே அவர் நினைச்சார் உயிரோட எழுப்பி வந்திருக்கிறாரு.